வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோல ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்டா ட்ரை பண்ணி இருக்கிற ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பத்தி பார்க்க போறோம். ஒர்க் பண்ணி இருக்கிற ஸ்டூடெண்ட் நேம் ஸ்னேகா. இப்போ நம்ம பார்க்கறது ஒரு பியூட்டிஃபுல் ஆரஞ்சு கலர் சாரீக்கு நல்ல ஒரு பிங்க் கலர்ல பார்டர் டிசைன் இருக்கு. இந்த சாரீக்கு தான் ஸ்னேகா என்ன செய்யறாங்க, ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ வாங்க ஸ்னேகா எந்த மாதிரி டிசைனை டிரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. ஓகே, ஸ்னேகா ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட். இப்பதான் ஆரி ஒர்க்ல பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் அவங்களால ஸ்டிச் பண்ண முடியும். பீட் ஒர்க், சீக்வன்ஸ் இது மட்டும்தான் அவங்களால ஸ்டிச் பண்ண முடியும். பட் ஆனா இந்த டயக்ராமை அவங்க செலக்ட் பண்ணி என்கிட்ட பேப்பர்ல டிரா பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. அதைத்தான் இப்ப அவங்க பிளவுஸ்ல ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நவ் இப்ப ஸ்னேகா பியூட்டிஃபுல்லா ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் ஸ்னேகா இப்போ அவங்க ஒர்க் பண்ண போற இந்த டிசைனர் பிளவுஸுக்கு இந்த மாதிரியான பீட்ஸ், சீக்வன்ஸ் இது மட்டும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி முடிக்க போறாங்க. ஸோ இந்த டயக்ராம்ல ஸ்னேகா ஃபர்ஸ்ட் கிளிப் ஸ்டோன்ஸ், அதுல சென்டர்ல நல்ல ஒரு பிக் சைஸ்ல இருக்கிற கிளிப் ஸ்டோன்ல ஆரியிலேயே ஸ்டிச் பண்ணி அதை சுத்தி பீட் ஒர்க்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போறாங்க. இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த டிசைனர் பிளவுஸை ஸ்னேகா ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு பாக்ஸ் ஸ்டாண்ட்லயே என்ன செஞ்சுட்டாங்க, ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ பியூட்டிஃபுல் லுக்ல ஃபினிஷிங் ரொம்ப நீட்டா வந்துச்சு. இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கிளிப் ஸ்டோன் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் அதை சுத்தி பீட்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. அண்ட் இப்ப ஜர்தோசியவும் இந்த மாதிரியா அவங்க கொடுக்க போறாங்க. இது பிகினர் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்டா அவங்க ட்ரை பண்ற ஒரு ஜர்தோசி ஒர்க்கும் கூட. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், ஜர்தோசி ஒர்க் ஸ்டிச் பண்றது கொஞ்சம் பேஷண்டா நம்ம பொறுமையா ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஸோ அதை ஸ்னேகா பாருங்க, ஒன் பை ஒன்னா அந்த ஜர்தோசியை நல்லா நீட்டா கட் பண்ணிட்டு இந்த லீஃப் ஷேப்ல இருக்கிற இந்த ஸ்பேஸ்ல தான் ஜர்தோசி ஃபில்லிங் பண்ணி முடிச்சுக்கிட போறாங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் ஸ்னேகா அப்படின்னா, இந்த வீடியோவை எடுத்தது ஸ்னேகாவே எடுத்தாங்க. அவங்க ஹோம்ல அவங்க வீட்டுல வச்சு அவங்க ஒர்க் பண்ணனால இந்த வீடியோவை நான் எடுக்க முடியல. ஸோ ஸ்னேகாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டா அவங்களே எனக்கு இந்த வீடியோவை எடுத்து எனக்கு சென்ட் பண்ணாங்க. ஜஸ்ட் நான் எடிட்டிங் மட்டும்தான் பண்ணேன். ஸோ வீடியோ எடுத்ததும் ரொம்ப கிளியரா எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் இன்னொன்னு சொன்னாங்க ஸ்னேகா, இந்த வீடியோ எடுத்ததும் அவங்க மாமும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களாம். ஒரு சில வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி கிரேட்ல, சூப்பர் மாம். இப்ப பாருங்க, ஸ்னேகா அந்த ஜர்தோசி ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த கர்வ் டிசைன்ல ஜஸ்ட் ஒரு காப்பர் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் இந்த மாதிரி இடத்துல ஸ்டிச் பண்ணி அதுல எண்ட்ல ஒரு பீட்ஸும் அதுல வச்சு ஃபினிஷ் பண்ணி அண்ட் ரிவர்ஸ்லயும் அகெயின் அந்த செயின் ஸ்டிச்சை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு டபுள் லைனா காட்டும் போது ஒரு திக்னஸ் கிடைக்கும். ஸோ அந்த இதை தான் இப்ப ஸ்னேகா இந்த டிசைன்ல ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரியான பீட்ஸ் எல்லாம் ஸ்னேகா யூஸ் பண்ண போறாங்க. அதனால வீடியோவும் பாருங்க எவ்வளவு கிரியேட்டிவிட்டியா எடுத்திருக்காங்கிறது. அண்ட் இந்த ஸ்பேஸ்ல தான் ஸ்னேகா இந்த பேர்ல் பீட்ஸ் அண்ட் கலர் பீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இந்த ஸ்பேஸ் அந்த எம்டியா இருக்கக்கூடாதுல, அதை நல்லா கவர்டா நல்லா ஃபுல்லா ஒரு திக் பார்டர் டிசைனா காட்டணுங்கிறனால இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் இந்த இடத்துல பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிக்கிறாங்க. ஸ்னேகா பத்தி இப்ப சொல்லணும் அப்படின்னா, ஸ்னேகா ஃபர்ஸ்ட் ஆரி கிளாஸுக்கு ஜாயின் பண்றதுக்காக என்கிட்ட கேட்கும் போது அவங்களால கொஞ்ச நேரம் மட்டும்தான் கிளாஸ்ல அட்டன் பண்ண முடியும். ரெகுலரா கிளாஸுக்கு டெய்லி வர முடியாது. ஸோ லீவ் போடுவேன் அப்பப்ப அப்படிங்கிறதையும் என்கிட்ட கேட்டு ஜாயின் பண்ணாங்க. பட் ஆனா கிளாஸுக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க லீவே போடல. கண்டினியூஸா என்ன செஞ்சுட்டாங்க, கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி வித்தின் 2 வீக்ஸ்ல இந்த லெவல்ல முடிச்சாங்க. ஆரி ஒர்க்ல ஓவர் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால ஃபுல்லும் கம்ப்ளீட் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் நான் சொல்லி கொடுக்கறது எல்லாம் பீட்ஸ், சீக்வன்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க இந்த பிளவுஸ்ல காட்டினாங்க. அவங்களுக்கு ஓவர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால ஜர்தோசி ஒர்க்கை எடுத்தது இட்ஸ் வெரி கிரேட். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிகினர் ஸ்டூடெண்ட்டுக்கு யாருக்குமே இந்த ஜர்தோசி ஒர்க்கை நாங்க எடுக்க விட மாட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு பீட் ஒர்க், சீக்வன்ஸ் ஒர்க் இது மட்டும் அவங்க எடுக்கட்டும் அப்படிங்கறத நாங்க ஃபீல் பண்ணுவோம். பட் ஸ்னேகாவுடைய ஓவர் இன்ட்ரெஸ்ட்னால இந்த பியூட்டிஃபுல் டிசைனர் பிளவுஸா அவங்க ஃபுல்லு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பியூட்டிஃபுல் லுக்ல இருந்தது. அந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா காட்டுவேன். அண்ட் இப்ப பாருங்க, அவங்க ஒரு பாக்ஸ் ஸ்டாண்ட்லயும் அவங்க ஒர்க் பண்றது ஒரு கிரேட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளவுஸ் இது அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டரியே தெரியாது. இந்த ஃபர்ஸ்ட் பிளவுஸ் அவங்க இந்த மாதிரியா டிசைன்ல இப்ப ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் இது ஃபுல் நெக் டிசைன் இந்த மாதிரி இருக்கும். இது ஸ்னேகா அவங்களுடைய மாம் தான் இது ஃபர்ஸ்டா ட்ரை பண்ணி இருக்கிறதும் கூட.
அண்ட் இது பாருங்க நெக் டிசைன் இந்த மாதிரியா இருக்கு. அண்ட் இதனுடைய ஸ்லீவுக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பார்டர் டிசைன்ல ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் ஸ்டிச்சிங்கும் ஸ்னேகா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தனால அதையும் வந்து என்கிட்ட காட்டினாங்க. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இந்த பிளவுஸ் வந்து இப்படி இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல் லுக்ல கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இந்த பிளவுஸ் வந்து டைரக்டா நம்ம பார்க்கும்போது சோ பியூட்டிஃபுல் லுக்ல இருந்தது. அதுவும் ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்டா ஒரு ஜர்தோசி ஒர்க் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப கிரேட் தான். வெல்டன் ஸ்னேகா. ஓகே சப்ஸ்கிரைபர், உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்னேகாக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.